ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அதனால தான் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த குரூப் யாருன்னு ஒரு லீடருக்கு தெரிஞ்சா அவங்க ஒரு கண்டிச்சிருக்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. Period is something that excites us. And சுதா சொன்ன மாதிரி ஒரு 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 ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் when you bring it to light, you bring so much life into it. ஸோ புறநானூறு டைம்ல இருந்தே நீங்க ஒர்க் பண்றதுனால அப்போ வந்து சூர்யா சார்க்கோட காஸ்டியூம் ரெஃபரன்ஸ் அப்போ இருந்துச்சா மேம்? இருந்துச்சு. ஓகே, சூர்யா சார் காஸ்டியூம் போட்டு ஸோ நாங்க எல்லா கேரக்டர்ஸும் நாங்க வந்து சோஷியல் மீடியால படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 9க்கு தான் 7-8க்கே வந்து படம் நல்லா இல்லன்ற மாதிரி பழைய படத்தோட ரிவ்யூஸ்லாம் கட் பண்ணி அப்படி போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த நெகட்டிவிட்டி தட்ஸ் தேர் யூனோ இன் சோஷியல் மீடியா, அதையும் தாண்டி இந்த படம் ஸ்ட்ராங்கா நின்று காலையில 3 மணிக்கு அசம்பிளிங், மென் விமன் செப்பரேட் பண்ணணும், ஏஜ் கேட்டகரி செப்பரேட் பண்ணணும். அப்புறம் ஒரு நாள் வந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அடுத்த நாள் வர மாட்டாங்க. ஸோ ஒரு லைனில் நிற்க வச்சு ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் யாருக்கு பத்துதுன்னு கழுத்தை மெஷர் பண்ணி, இப்போ பேண்ட் இப்படி மெஷர் பண்ணுவோம்ல, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் யார் யாருக்கு என்ன ப்ளவுஸ் பத்துதுன்னு லைனாக ஒரு 1000 பேருக்கு. அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸுக்கு என்ன சாரினா சாரி பாக்ஸஸ் இருக்கும், அதில் க்யூவில் நிற்கணும் அவங்க கலெக்ட் பண்ண. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஃபேமிலிஸ், எங்கள் அங்கிள்ஸ், அவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த போராட்டத்தில் நிறைய கலந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்போ மதுரையில் ஒரு எம்பியோட வீட்டில் ஒரு பொண்ணு அந்த காலத்தில் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு தெலுங்கு ஹவுஸ் ஹோல்டில். ஸோ ரத்னமாலான்ற கேரக்டர் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே அவங்க வீட்டில் போய் ஃபோட்டோ ஆல்பம்ஸ் பார்த்து இந்த பேட்டர்ன் ஷர்ட் ரெடி பண்ணது வந்து ஈவன் பிஃபோர் த மூவி வாஸ் நேம் பராசக்தி. Okay. And I had not taken the reference from the real Parashakti. When they had named the film Parashakti, அப்போ வந்து சிவாஜி சாரும் அதே பேட்டர்ன்ல போட்டிருந்திருக்காரு. சில பேர் இதை வந்து கொஞ்சம் அரசியல் ரீதியாகவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டீமுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம் அதெல்லாம் கேட்குறப்போ? படம் வரணும் வெளியே அண்ட் பிளான் பண்ண மாதிரி எல்லாருக்கும் யாருக்கும் பாதிக்காமல் வரணும்ட்டு. பட் ஐ திங்க் அந்த லாஸ்ட் மினிட் நடந்த டென்ஷன் இருந்தது. பட் ஐ திங்க் பழைய காலத்து ஃப்ளோரல் பெயிண்டிங் பண்ணணும். இப்போ அந்த ப்ரமோஷனுக்கு போட்டு வந்த சாரி கூட படத்துக்காக we had created an extra set. ஸோ தயாரிச்சிருக்கீங்களே ஒரு விஷயமா? தயாரிச்சிருக்கோம். ஆமா, தோராயமா எவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் மேம் இருந்திருக்கும்? இருக்குங்க, 1000 மேல இருக்குங்க. 1000 மேல இருக்கும் ஈஸியா. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் வின்னர், 2025 வின்னர், அந்த மாதிரி சொல்ல ஒரு சூப்பர்பான காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். 2026 ஆரம்பத்திலே வந்து உங்களோட 2 படம் சூப்பர் ஹிட் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பாவாத்தியார், பராசக்தி, ரெண்டுத்துக்கும் நீங்க தான் காஸ்டியூம் டிசைனர். அண்ட் 2025லே பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டீங்க, டியூட், தலைவன் தலைவி. எப்படி இருக்கு இந்த 2025 முடிஞ்சு 26 ஆரம்பிச்சிருக்கு, எப்படி இருக்கு இந்த படங்கள் வெற்றி உங்களுக்கு? இந்த படங்களோட வெற்றி வந்து இட் ஆல்வேஸ் ஃபீல்ஸ் லைக் அ பர்சனல் விக்டரி. இப்போ நாங்க படங்க பண்ணும்போது எஃபர்ட் போடுறது இட்ஸ் த சேம். எல்லா படத்துக்கும் இட்ஸ் த சேம். நியூ கமர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ். என்னன்னா த ஸ்கேல் வேணா டிஃபர் ஆகலாம். ஒரு படம் ஒரு பீரியட் படமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்கிரிப்டா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபன் ஸ்கிரிப்டா இருக்கலாம். பட் த எஃபர்ட் இஸ் த சேம், பட் த ஸ்கேல் மே பி டிஃப்ரெண்ட். ஆனால் அது ஒரு ரிலீஸ் டேபிளுக்கு வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி யூனோ when it gets received well, it's a very nice feeling. சூப்பர் மேம். ஃபர்ஸ்ட் நம்ம பராசக்தில இருந்து ஆரம்பிப்போம் மேம். அந்த படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லயே வந்து ரொம்ப ஹைப்பான உருவான படம். சுதோ கொங்காரா டைரக்ஷன்லன்னு சொன்னோன்னே சிவகார்த்திகேயன், ரவி மோகன் வந்து நெகட்டிவ் ஷேட் பண்றாரு, அதர்வா, ஸ்ரீலீலா, இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்த படம். அது பீரியாடிக் பேக்ட்ராப்னு சொன்னோன்னே பீரியாடிக்னே வந்து ஒன்று விஷுவல்ஸ்ல, காஸ்டியூம்ஸ்ல, லுக், இதுல தான் வந்து அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய அது ப்ரெஷரா இருந்துச்சா அந்த பீரியாடிக் ஃபிலிம் பண்றப்போ? அதுக்கான ரிசர்ச் ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க மேம். பராசக்தி ஃப்ரம் day 1 was very exciting. அதுக்கு முன்னையே இட் வாஸ் சப்போஸ் டு பி புறநானூறு. ஸோ எங்களுக்கு ரிசர்ச்லாம் நாங்கள் நிறைய பண்ணியிருந்தோம். அண்ட் வி வர் ஆல் லைக் டீப் இன் டு த ஹோல் ஃபில்ம் இன் த ப்ராஜெக்ட். ஸோ பீரியட் இஸ் சம்திங் தட் எக்ஸைட்ஸ் அஸ்.
அண்ட் சுதா சொன்ன மாதிரி ஒரு 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 ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை when you bring it to light you bring so much life into it. ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். எனக்கு எப்போவுமே பீரியட் ஃபிலிம்ஸ் வந்து டிஃபிகல்ட் அப்படிலாம் இல்லை. ஐ லவ் பீரியட் ஃபிலிம்ஸ் பிகாஸ் நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது, ஹவு யூ கேன் டெபிக் தெம். இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டு பிரிங் தட் டு லைஃப். ஸோ ஐ லவ்ட் இட். ஸோ புலனாரும் டைம்ல இருந்தே நீங்க ஒர்க் பண்றதுனால அப்போ வந்து சூர்யா சாரோட காஸ்டியூம் ரெஃபரன்ஸ் அப்போ இருந்துச்சா மேம்? இருந்துச்சு. சூர்யா சார் காஸ்டியூம் போட்டு ஸோ நாங்கள் எல்லா கேரக்டர்ஸும் நாங்கள் வந்து ஆக்டர்ஸ் நேமை விட நாங்கள் கேரக்டருக்கு தான் நாங்கள் மெயினாக ஒர்க் பண்ணுவோம். செழியனோட க்ளோத்ஸ் ஓட லுக் அண்ட் ரத்னமாலா. இப்போ ஆர்டிஸ்ட் மாறுறதுனால கேரக்டர் பேரெல்லாம் எதுவுமே மாறாது. நாங்கள் திரு எல்லாருடைய கேரக்டர்ஸ்க்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணி ரிசர்ச் நிறைய நடந்தது. ஸோ அண்ட் when it became பராசக்தி, இன்ஃபேக்ட் பராசக்தி ஷூட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தான் the name பராசக்தி was announced or something like that. But we worked for the script. Okay, done. So yeah. And இப்போ எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா மேம், இப்போ சூர்யா சார் இருக்கப்போ அவருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு, அவருக்கு ஒரு ஹைட் அண்ட் டெக்ஸ்டர்ஸ்லாம் அவருக்கு இருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து சேம் காஸ்டியூம்ஸ் போடுறப்போ அது அவங்களுக்கான ஸ்டைல் ஒரு சின்ன ட்வீக்ஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒருத்தரோட பாடி டைப்புக்கு எது சூட் ஆகும்னு இருக்கு. பட் பெருசா மாற்றம் ஒன்றும் இல்லை. நாங்க செழியனை எப்படி இமேஜின் பண்ணுமோ செழியன் அப்படிதான் இருந்தாரு எங்களுக்கு. ஸோ யா. அண்ட் ரிசர்ச்னா எப்படி மேம்? லைக் நம்ம அந்த காலகட்டத்தில் 1960s வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நிறைய பிக்டோரியல் ரெஃபரன்சஸ் இருந்துச்சுங்க. அந்த போராட்டத்துடைய பிக்சர்ஸ் நிறைய நீங்க வந்து பழைய காலத்து பேப்பர்ஸ் ஆர்கைவ்ஸ்லாம் நிறைய இருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த ரெஃபரன்சஸும் நிறைய இருந்தது. பட் பியாண்ட் தட் நிறைய ஃபேமிலிஸ், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஃபேமிலிஸ், எங்கள் அங்கிள்ஸ், அவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த போராட்டத்தில் நிறைய கலந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்போ மதுரையில் ஒரு எம்பியோட வீட்டில் ஒரு பொண்ணு அந்த காலத்தில் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு தெலுங்கு ஹவுஸ் ஹோல்டில். ஸோ ரத்னமாலான்ற கேரக்டர் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே அவங்க வீட்டில் போய் ஃபோட்டோ ஆல்பம்ஸ் பார்த்து ரியல் லைஃப். எனக்கு ஐ லைக் டு டேக் ரெஃபரன்சஸ் ஃப்ரம் ரியல் லைஃப். பழைய படங்களோட நாலேஜ் பெருசா எனக்கு அவ்வளோ இல்லை. ஐ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. ரொம்ப படங்கள் பார்க்கல சின்ன வயசுல. ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படமோ ஏதோ யாராச்சும் சொன்னா எனக்கு பெருசா புரியாது. சொன்ன அப்புறமா வேணா ஐ see it. So I won't take credit saying ஓ நாங்க நிறைய பழைய படம் நான் அது பண்ணல. நிறைய ஃபேமிலிஸை விசிட் பண்ணோம், நிறைய ஆல்பம்ஸ் அவங்களுடைய இப்போ. அண்ட் ஆல்சோ சுதாஸ் மதர், அவங்க வந்து நிறைய எங்க அம்மா இந்த மாதிரி சாரீஸ் போடுவாங்க, எங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி. ஸோ நாங்க யூஸ்வலாவே ஒரு கேரக்டர் பத்தி நாங்க லுக் கிரியேட் பண்ணோம்னா we both discuss a lot. நான் சொல்லுவேன் எங்க பாட்டி ஊர்ல இது அவங்க கொடுத்த ஜிம்கி, அவ சொல்லுவா இந்த மாதிரி நான் இந்த செயினை கொண்டு வரேன் இன்னைக்கு. லுக் டெஸ்ட்லாம் நாங்கள் எங்களோட நிறைய ஓன் ஜுவல்ஸோட தான் பண்ணுவோம். அப்படி பார்த்தா சூர்ரை போட்டிருக்கே பொம்மி போட்ட ஜுவல்ஸ் வந்து பாட்டி கிஃப்ட் பண்ண செயின் அண்ட் ஜிம்கி தான் பொம்மி ஃபுல் படத்துல போட்டிருக்காளே என்னோடது, உங்களோட இது. ஆமா. அண்ட் சுதா அது ஒரு இன்னொரு இயரிங். ஸோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி அது ரியல் இப்போ கிடைக்காதுன்றதுனால we have used them. So I just feel a lot of interaction, real life. அப்போ we create something new that the audience has not seen. இப்போ ஸ்ரீலீலா வந்து எல்லாரும் they've seen her in Telugu films and lot of ads எல்லாமே. அவங்க ஒரு she's always glammed up and modern today trendல பாத்திருக்கோம். So look testல வந்து how do you deconstruct Srilila into Ratnamala? Yes. So that was a beautiful effort. Yes. Yeah. மேம் அண்ட் தென் நம்ம படத்துக்காக கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்காக காஸ்டியூம்ஸ்ல கொஞ்சம் சில விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். என்னதான் ரியல் லைஃப்ல அந்த மாதிரி இருந்தாலுமே சில டல் கலர்ஸ் எல்லாம் அப்ப போட்டு இருந்திருப்பாங்க. ஆனா பாக்குறப்ப கொஞ்சம் கமர்ஷியலா பண்ண வேண்டியதா இருக்கும். Of course creative liberty. The director always feels the film should look nice. And of course logic தவறி அவ்வளோ எடுக்காம அந்த மாதிரி நீங்க எடுத்த கிரியேட்டிவ் என்ன மேம்? அப்படி லாஜிக்கை தவறி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம we had a master mind with us, ரவிகே சார். ஸோ அவரும் ரொம்ப இன்வால்வ்டா இருந்து காஸ்டியூம் கலர்ஸ், ஒரு 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 ரொமான்டிக் சாங்ல இருக்கிற ஒரு த்ரோ, ஒரு ரெட்ஸ் இருக்கலாம், ஒரு ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு பாப்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கலர்ஸ் சூஸ் பண்ணது உண்டு.
அந்த அடியே அலையே பாட்டுல டைரக்டர் வாஸ் வெரி இன்சிஸ்டன்ட் ஆன் தட் ப்ளூ அண்ட் தட் ஆரஞ்சு. ஸோ எனக்கு அந்த ப்ளூ மேபி ஐ வுட் நாட் ஹவ் பர்சனலி கான் ஃபார், ஆனால் அது ஒரு படமா அந்த பீரியடா அந்த கலரை பார்த்தா அந்த ப்ளூ வாஸ் ஒர்க்கிங். பட் பர்சனலாக என்ன சூஸ் பண்ண சொன்னா ஐ மே நாட் ஹவ் டேக்கன் தட் ப்ளூ. பட் தட்ஸ் ஆல்சோ த ஜாப் ஆஃப் காஸ்டியூம் டிசைனர். எனக்கு பிடிச்சதை கொண்டு போய் கேரக்டருக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? அந்த கேரக்டருக்கு என்ன தேவை, இது ரைட்டாக இருக்குமோ. ஸோ நானும் நிறைய ஐ மேக் மிஸ்டேக்ஸ், பட் ஐ லேர்ன். மை அசிஸ்டன்ட்ஸ், my technicians, they give their input, so it's a very collective collaborative effort. So output எங்களுக்கு வரும்போது வாவ் அப்படின்னு நம்மளுக்கே தோணணும். யா. அண்ட் கேமராமேன்ஸ் உடைய கலர் பேலட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க காஸ்டியூம் ஒர்க் பண்ணுவீங்களா இல்ல எப்படி மேம் இருக்கும்? அந்த கிவ் அண்ட் டேக் அந்த கலர் பேலட்ஸ் ஒரு படத்துக்குன்னு ஒரு டோன் இருக்கும், அந்த டோன்ல ஒர்க் பண்ணுவீங்களா இல்ல? 100%. கதையை கேட்ட உடனே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மூட் போர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. we all sit and do it. So in Sudha's set, it's always the DOP, the costume designer, the production designer. 3 பேர் உட்காந்து என்ன அவாய்ட் பண்ணலாம், நமக்கு எது வேண்டாம், என்ன கலர்ஸ் வேண்டாம், அது ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடலாம். And then what are we going to have? We all come up with our ideas. Okay. And collectively there is a lot of discussions, நிறைய ட்ரையல்ஸ் நடக்கும். யோசிக்கவே முடியாத கலர் திடீர்னு வாவ் அப்படின்னு நடக்கும். ஸோ இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் எஃபர்ட். அவங்க ஒரு கலர் கொடுப்பாங்க, நம்ம அதை பண்ணுவோம். டிப்பிக்கலா நோ. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் தட் ஐ டூ, ஐ லிசன் டு த ஸ்டோரி. அவங்க ரெஃபரன்ஸஸே பார்க்க மாட்டேன். நீங்க தாங்க ஒர்க் பண்ணி கொண்டு போய் அப்புறமா டைரக்டர் கிட்ட இது உங்களுக்கு ஓகேயா இல்ல உங்களோட ரெஃபரன்ஸஸ் இப்போ காட்டுங்க. ஏன்னா இப்போ அவங்க ஒரு டிசைனை காமிச்சிட்டு எங்களுக்கு இப்படிதான் வேணும்னா அதுக்கு யார் வேணாலும் போய் அதை காப்பி பண்ணிடலாம். ஸோ அந்த கிரியேட்டிவ் ப்ரோசஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அண்ட் சுதா மேம் படத்துல இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் நடக்குமா? ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு காஸ்டியூம் டிசைனரோட டிஸ்கஷன் பண்றதுன்றது நான் புதுசா கேட்குற மாதிரி இருக்கு. எல்லா படங்களுக்கும் அப்படி இருக்குமா? See the films I have done with Sudha, வந்து கதை எழுதின உடனே when the movie is, the script is ready, I think we get to read it. Nice. So it is ரொம்ப ஆர்கானிக் ஸ்டேஜ் காஸ்டிங் எல்லாத்துக்கும் முன்னாடியே as she has always said, she sends it to me to GV. So for us ஒரு சவுண்ட் போர்ட் மாதிரி ஒரு, அண்ட் எங்களுக்கு அப்போவே the script is born in our heads. So all our discussions, இப்போ எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பிக்சர் எடுத்து அனுப்புவேன். This looks like our Chelian, or Chelian can wear this particular shirt. For example, நாங்க வந்து செலியனுக்கு இந்த பேட்டர்ன் ஷர்ட் ரெடி பண்ணது வந்து even before the movie was named Parashakti. Okay. And I had not taken the reference from the real Parashakti. When they had named the film Parashakti, அப்போ வந்து சிவாஜி சாரும் அதே பேட்டர்ன்ல போட்டிருந்திருக்காரு. நான் வந்து வேற ஒரு பீரியட் ஆர்கைவ்ல ஒரு ஆக்சுவலி ஒரு யூரோப்பியன் ஒருத்தர் போட்டு நடப்பாரு ஒரு 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 இமேஜ்ல. பார்த்துட்டு இது நல்லா இருக்கே, நார்மல் ஷர்ட்டா இல்லாம ஒரு குர்தா கைண்ட் ஆஃப் இது யூரோப்லயே போட்டிருக்காங்க அந்த பீரியட்ல. வை டோன்ட் வி கிவ் தட் ஃபார் செலியன், இஸ் எ ரிபெல் அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் இட் ஜஸ்ட் ஃபால்ஸ் இன் பிளேஸ். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜஸ் எங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் நிறைய நடக்கும். வாட்ஸ்அப்லேயே நிறைய இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ, இந்த ஜுவல்லரி அந்த ஜுவல்லரி. ஸோ வி எக்ஸ்சேஞ்ச் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். வி சிட், இப்போ பழைய அம்மாவோட சாரீஸ் அப்புறம் அது எல்லாம் கொண்டு வந்து காமிச்சு இது ரொம்ப நல்லா இருக்கும், இது ட்ரை பண்ணலாம். ஆமாம்மா இது சூப்பராக இருக்கு, எங்கள் பாட்டி போடுவாங்க, எங்கள் அம்மா போடுவாங்க. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ் அண்ட் வி என்ஜாய் இட். ஆமாம். ஸோ நம்ம என்ன காஸ்டியூம் டிசைன் பண்ணணும், ஆக்டர்ஸ் அதை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ we've been very lucky. We've been very lucky. Okay. The actors who have come, be it Shiva, be it Ravi, or be it Atharva, or even Leela, அவங்க வந்துட்டு அந்த கேரக்டருக்கு சரண்டர் ஆயிடுவாங்க. That was a nice thing. ஸோ அவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸோ எதுவுமே மேம் எங்களுக்கு கேரக்டருக்கு என்ன தெரியும், டைரக்டர் என்ன சொல்றாங்களோ இந்த காஸ்டியூம் எனக்கு செட் ஆகாது, இது என் கலருக்கு செட் ஆகாது அந்த மாதிரி. நாங்களே கொஞ்சம் கிண்டல் பண்ணிப்போம். இந்த மெட்டீரியல் திக்கா இருக்கா தின்னா இருக்கா, அந்த காலத்துல அப்படிதான் போடுவாங்க. இல்ல இல்ல மேம் சும்மா நாங்க பேசணும். ஸோ இட்ஸ் பிகம் லைக் அ ஃபன் பிட்வீன் அஸ். ஒரு காஸ்டியூம் டிசைனர் கிட்ட எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், அதெல்லாம் இட் வாஸ் ஃபன். இட்ஸ் ரியல் ஃபன். ஸோ எந்த அளவுக்கு மெயின் கேஸ்ட் அண்ட் அந்த காஸ்டியூம்ஸ்ல இருக்காங்களோ சுத்தி இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு பீரியடிக் ஃபிலிம்ல வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே காஸ்டியூம் செட் பண்ணி அது பண்ற விஷயம் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஸோ மெயின் ஆக்டர்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிட்டாங்க. எல்லாம் லுக் டெஸ்ட் முடிச்சுட்டு எல்லா சீன்ஸுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் பண்ணிட்டோம். ஷூட்ல த சேலஞ்ச் வாஸ் த whole atmosphere. Okay. And the character artists who were playing the real copy artists, and the crowd தான் அந்த காலையில 3 மணிக்கு assembling. men women செப்பரேட் பண்ணணும், ஏஜ் கேட்டகரி செப்பரேட் பண்ணணும். அப்புறம் ஒரு நாள் வந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அடுத்த நாள் வர மாட்டாங்க.
ஸோ ஒரு லைனில் நிற்க வச்சு ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் யாருக்கு பத்துதுன்னு கழுத்தை மெஷர் பண்ணி, இப்போ பேண்ட் இப்படி மெஷர் பண்ணுவோம்ல, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் யார் யாருக்கு என்ன ப்ளவுஸ் பத்துதுன்னு லைனாக ஒரு 1000 பேருக்கு. அப்பா. அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸுக்கு என்ன சாரி வேணும், சாரி பாக்ஸஸ் இருக்கும், அதில் க்யூவில் நிற்கணும் அவங்க கலெக்ட் பண்ண. அப்புறம் மேக்கப் ஹேர் பண்ணி அவங்க வந்து நிற்கிறதுக்கு 5:30 6 ஆயிரும். 6:30 மணிக்கு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. 6:45 7க்குள்ள லைட் ஓப்பன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கணும். ஸோ there's a lot of back work that happens. சாதாரணமான விஷயம் இல்லை மேம். இந்த மாதிரி படம் பண்றப்போ ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட லார்ஜ் ஸ்கேல்ல பண்றப்போ அதுல ஒரு சில மிஸ்டேக் நடக்கும். ஷார்ட் பார்க்கணும், ஐயோ இந்த லேடி எங்க இருந்து வந்தாங்க, இந்த ப்ளவுஸ் நான் கொடுக்கலையே, பிடிச்சி நீங்க எங்க இருந்து போட்டு வந்தீங்க. அவங்க சில பேர் வந்து அவங்களதே போட்டுடுவாங்க, இல்ல நீங்க போய் மாத்தணும். ஸோ அது வேற ஒரு போலீஸ்மேன் வேலை மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பட் நாங்க என்ஜாய் பண்ணோம். ஓகே, நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம், நிறைய சாப்பிட்டோம், நிறைய ஆல் ஆஃப் தேம் வர் ஃபுடீஸ். ஸோ இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. லைக் the way we shot Parashakti was with so much of excitement. ஏன்னா இந்த கதையை we wanted people to hear it. It was a very emotional thing that நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி. ஜலியன்வாலா பாக் மேசக்கர், நம்ம இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். பட் ஒரு சவுத் இந்தியா, ஒரு தமிழ்நாட்டில் வேர் இட் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் தி வேர்ல்டு, நம்மளுக்கு தமிழ் பற்று, நம்ம வந்து இந்த கதை ஏன் இது வரைக்கும் யாரும் சொல்லலை, சொல்லப்படணுமே. இப்போ நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியணுமே இந்த போராட்ட மொழின்றதுக்கு ஒருத்தங்க போராடினாங்க, அதனால தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறோம், பேசுகிறோம் அப்படின்றது ஏன் சொல்லப்படலை அப்படின்ற ஒரு 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 we wanted it to come out. So the energy level was very very high in the whole set. There was a lot of pride. So it translated to the screen. So that's what we were all about. ஸோ மக்களும் பார்க்குறப்போ ரொம்பவே இப்படிலாம் நான்லாம் பார்க்குறப்போ இப்படிலாம் நடந்திருக்கா, மொழிக்காக இப்படி போராடி இருக்காங்களான்றப்போ இது உண்மைன்னு கடைசியில் அந்த கிளிப்ஸ் எல்லாம் போடுறப்போ வாஸ் ஓகே பரவாயில்ல. அதனாலதான் வந்து நம்ம மொழிக்காக இவ்வளவு நடந்திருக்குன்றதே அப்பதான் புரியுது. கண்டிப்பா சில பேர் இதை வந்து கொஞ்சம் அரசியல் ரீதியாகவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற படம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டீமுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம் அதெல்லாம் கேட்கிறப்போ? ஸோ எங்களுக்கு நாங்கள் ஒரு இன்சுலேட்டடாக நாங்கள் இந்த ஸ்கிரிப்டுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இட் வாஸ் வெரி ஃபனி. ஏன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லை அதுக்கும் இதுக்கும். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துட்டீங்க. ஸோ படத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய இந்த மாதிரி பேச்சு. பட் நாங்கள் வி வர் வெரி வெரி ஃபோக்கஸ்ட். இல்லை நம்ம எடுக்கிற படம் இது கிடையாது. இட் இஸ் completely different, what we are trying to say. It is something straight from the heart. And it is a beautiful drama. ஒரு பிரதர்ஸ்குள்ள இருக்கிற ஒரு அஃபெக்ஷன் இருக்கு, ஒரு மொழிக்கு போராடின ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட் இருந்தது. ஸோ we were very focused. எங்களுக்கு இதெல்லாம் அஃபெக்டே பண்ணலை, டு பி வெரி ஆனஸ்ட். எங்களுக்கு காலைல ஷூட் முடிச்சோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, அது எடிட்ல பார்த்தோம். ஸோ we were all working only along those lines. But before the release obviously நிறைய பொலிட்டிசைஸ் பண்ணாங்க. அண்ட் the only thing is நீங்கள் படத்தை பாருங்க, படத்தில் உங்களுடைய ஃபீட்பேக், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், ஆடியன்ஸ் தே ஹேவ் அ ரைட். ஒரு படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க, பார்க்காமலே வந்து நெகட்டிவ் ஸ்லாண்டரிங். இப்போ எல்லா படங்களும் வரணும். சினிமா ஹேஸ் டு அ பிளேஸ் டு க்ரோ. யாருக்கும் சொந்தம் இல்லை, உங்களுக்கு சொந்தம் இல்லை, எனக்கு சொந்தம் இல்லை. சினிமா it's entertainment. And we all make films. ஒரு பண்டிகைன்னா ஒரு நல்ல படங்கள் வரணும். ஒரு காலத்துல பெரிய பெரிய படங்கள் வந்துச்சு. ஸோ இது ஒரு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு டீம் ஒரு படம் எடுக்கிறோம். அது வந்து ரொம்ப பாராட்டலைன்னா கூட ஸ்லாண்டர் பண்ணியிருக்க வேண்டாம். எஸ் மேம். சோஷியல் மீடியாவில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 9க்கு தான், 7 8க்கே வந்து படம் நல்லா இல்லைன்ற மாதிரி பழைய படத்தோட ரிவ்யூஸ்லாம் கட் பண்ணி அப்படி போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த நெகட்டிவிட்டி தட்ஸ் தேர் இன் சோஷியல் மீடியா, அதையும் தாண்டி இந்த படம் ஸ்ட்ராங்காக நின்று ஒரு உண்மை இருந்ததுனால தான் அதை ஜெயிக்க முடிஞ்சுது. தட் இஸ் த ட்ரூத். பீப்புள் கேன் சே எனிதிங். ஓ இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு. பட் படத்தை பார்த்துட்டு நிஜமாக வெளியே வந்த மக்களுடைய ஃபீட்பேக் அண்ட் தேர் ரிவ்யூ வாஸ் தி ஆனஸ்ட் ஒன். அண்ட் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அதனால தான் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் அதான் நீங்கள் பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சு? ஸோ லாட் ஆஃப் பீப்புள் இன் தி ஆடியன்ஸ் இதை ஸ்லாண்டர் பண்ணணும் அப்படின்ற ஆங்கர் நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ அது எந்த குரூப் ஆஃப் இது எங்களால் கேட்டகரைஸ் பண்ண முடியல. ஸோ we were like both the films should come. அவரே சொல்லிட்டாரு அண்ணன் தம்பி பொங்கல் இது அப்படின்ட்டு. ஸோ there was a lot of positivity from us. பட் எனக்கு என்னன்னா இது இவங்க குரூப்னு நம்ம சொல்லாம there was a group
ஸோ அந்த குரூப் யாருன்னு பப்ளிக் தெரியும். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த குரூப் யாருன்னு ஒரு ஒரு லீடருக்கு தெரிஞ்சா அவங்க ஒரு கண்டிச்சிருக்கு. ஸோ அது நடக்கலை, ஏன்னா அது வேகா விட்டுட்டாங்க. பட் பியாண்ட் தட் ஐ திங்க் we made a film for the public to be proud about. Yes. Yeah. இன்னொரு சைடு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகிறப்போ தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ் பத்தி ஒரு படம் எடுத்துட்டு எப்படி அங்க கமர்ஷியல் பேசிஸ்க்காக நீங்க தெலுங்கு வாழ்கன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட். ஸோ இது மக்கள் இது லாங்குவேஜ் போராட்டம் நாட் ஜஸ்ட் தமிழ், இட் வாஸ் எவ்ரிவேர். சவுத்ல நடந்தது. இன்ஃபேக்ட் தட் இஸ் த ஹோல் கோர் ஆஃப் த ஃபில்ம். ஒரு மொழி தான் உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய ரூட்ஸ். அதை பறிக்க பார்த்தா என்ன நடக்கும்? ஸோ தட் வாஸ் த ஹோல் கான்செப்ட் ஆஃப் த ஃபில்ம். பொலிட்டிசைஸ் பண்ணுறதே கிடையாது. அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிறைய இஷ்யூஸை கலந்து கொண்டு வந்து ஒரு படத்தை கீழே இழுக்கணும்னு பார்த்த ஜனங்களுக்கு ஐ கேன் ஒன்லி ஃபீல் சேட் அண்ட் ஐ ஜஸ்ட் ப்ரே தட் they bring some more positivity into their lives. அவ்வளவுதான். இந்த படம் பார்க்கறப்ப இந்திக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல எல்லாரும் தான் வந்து நிப்போம் அப்படின்றதுதான். இம்போசிஷன் தான் தப்பு, கத்துக்கிறது தப்பு இல்ல அப்படின்றது. ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிர்த்தோமே தவிர ஹிந்தியை எதிர்க்கலையே. அதுதான் ஐடியா. ஆமா, என் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியா இருந்துச்சுங்க ஸ்கூல்ல. அதுக்குன்னு ஹிந்தி பிடிக்காது நான் சொல்லவே இல்லையே. எனக்கு பாம்பே போனா ஹிந்தி பேசணும், அங்க போயிட்டு நான் தமிழ் தான். சர்வைவலுக்கு we do learn the language. பட் அந்த திணிப்பு தான் வேணான்றோம். அவங்க ஊர்ல போயிட்டு தமிழ்ல எல்லாமே கத்துக்கோங்கன்னு யாரும் திணிக்கிறது இல்லையா. there is a respect. That is why this country is secular. We are a democratic country, India. Yeah, that is what makes India so special. அவர் சொல்றாரு இல்லையா, அந்த எல்லை போட்டு சாப்பிடும்போது எல்லாமே அந்த ஒரு கான்செப்ட் தானே. அது ஏன் நம்ம மாத்த பாக்குறோம், அது ஏன் வந்து நம்ம ரீஜனலைஸ் பண்ண பாக்குறோம். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் திங் தட் ஈவன் த கமிங் சொல்லுவார் அவரு. ஆமா, என் பேரன் வருவான், நான் போனாலும் என் பேரன். தியேட்டர்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க. நாங்கெல்லாம் பயங்கர சில்ட்ரன் யங்ஸ்டர்ஸ்லாம் ஆமா நாங்க வருவோம். So it is an emotion. So I am really happy the way இது பத்தி பேசறப்ப எனக்கு கூஸ்பம்ஸ் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நிறைய ஒரு 100%. yeah சூப்பர். அண்ட் தென் படத்துல கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் நிறைய பேர் இருந்தாலும் வந்து ரவி மோகன் சாரோட காஸ்டியூம்ஸ்மே வந்து அவர் வந்து ஒரு பீரியாடிக்கல் மாதிரியும் இல்ல, மாடர்ன் மாதிரியும் இல்ல, அவரோட காஸ்டியூம்ஸே கொஞ்சம் வித்தியாசமா சட்டிலா இருந்துச்சு. ஸோ அதோட ரெஃபரன்ஸ்லாம் எங்க மேம்? ஸோ பேசிக்கா நம்ம வந்து இப்போ பார்த்தோம்னா இப்போ 2025ல இருக்கோம். பழைய காலத்து விண்டேஜ் க்ளோத்ஸ் இப்போ நிறைய ஃபேஷன்ல வருது. இப்போ அந்த செக்கர்ட் பேண்ட்ஸா இருக்கட்டும், ஹை வேஸ்டட் ப்ளீட்டட் அந்த கொரியன் பேண்ட்ஸ், புர்கா பெல்ட், அது எல்லாமே இப்போ திருப்பி ஃபேஷனுக்கு வருது. இப்போ நீங்க ஒரு மாலுக்கு போய் ஒரு ஷர்ட் எடுக்கணும்னா கூட அது கொஞ்சம் பீரியடா தான் இருக்கு பார்க்க. பிகாஸ் சி ஃபேஷன் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. இட்ஸ் சைக்கிள், இப்படி போயிட்டு இப்படி வரும். ஒரு பெரிய அந்த காலத்து கட்டம் போட்ட எங்க பாட்டி போட்ட சாரி வந்து இந்த காலத்துல ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ அது ஒரு கிராஸ் ஓவர் இருக்கிறதுனால அவர் மாடர்னா இருக்கிறாரா பீரியடா இருக்காரான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நாங்க வந்து திருவுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும். அவர் வந்து அங்க நின்னாலே ஒரு ஒரு ஷிவர் இருக்கணும். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவருக்கு கொஞ்சம் லூஸ் காஸ்டியூம்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தது. பட் அவர் லுக் டெஸ்ட்லாம் ட்ரை பண்ணும்போது அவருக்கு ஃபேஸ்லயும் அந்த ஐஸ்ல இருக்கிற இன்டென்சிட்டியை நம்ம க்ளோத்ஸ்ல கொண்டு வரணும்னா we wanted some sharpness to it. So the whole fitting எல்லாம் மாறுச்சு. ஸோ it was எப்படின்னா ஒரு ஆர்கானிக் ப்ராசஸ் தான். ஓகே. ஆமா ஆமா. வேற யாருக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? நம்ம பராசக்தியில குறிப்பா யாருதுமே கஷ்டம் இல்லைங்க. நிறைய ரெஃபரன்ஸ் போயிட்டு 3-4-5 ரெஃபரன்ஸ் போயிட்டு அதர்வா we did try to land. ஏன்னா he's got a very modern face. He's got straight hair. அது hair எவ்வளோ ட்ரீட் பண்ணாலும் it's only straight. அப்புறம் he's got a very modern worked out body. So we said you can't have these cuts, you can't you have to just stop working out அப்படினா ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்ட தேவையே இல்ல இந்த பாடி. You just need to be lean, diet, starve அந்த மாதிரி. So it was fun, but the whole process land ஆக ஒரு 2-3 days ஆச்சு. பட் அந்த ஒரு பிக்சர் ஃபைனலா எடுக்கும்போது this is it into the whole office-ல there was one big cheer. So அது ஒரு கலெக்டிவா எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் நாங்க இது ஓகே. அண்ட் எல்லாரோடைய ஒப்பீனியன் எடுப்போம். ஸோ த டைரக்டர் இஸ் வெரி இன்க்ளூசிவ். அவங்க ஆஃபீஸ் ரூம்ல அவங்க டோர் ஓப்பனாகவே இருக்கும். எனிபடி கேன் வாக் இன் எனி டைம். ஒரு டைரக்டர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதெல்லாம் இல்லை. they can walk in and talk to her, or we can always approach her. So she's part of the whole process. And அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இஸ் lot of respect. ஒரு டெக்னீஷியனுக்கு மரியாதை இருக்கிற இடத்துல அந்த டெக்னீஷியனுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரணும்.
அதுதான் அவுட்புட் நல்லா வரும். அண்ட் சென்சார் போர்ட்லயும் இந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்த மாதிரி கேள்விப்பட்டோம் மேம். ஏன்னா சென்சாரே கடைசி வரைக்கும் இதுவும் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு குழப்பத்துல மக்கள் இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசி நேரத்துல தான் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 75 கட்ஸ் கொடுத்தாங்களா சம்திங்? ஐம் நாட் ஷுவர் அபவுட் த நம்பர் ஆஃப் கட்ஸ். அவ்வளோ இதில் நான் இறங்கல. பட் தே டிட் கிவ் சம் கட்ஸ். என்னன்னா அவங்க ஒரு ரெகுலேட்டரி போர்டு இருக்கு, அவங்க இது கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்ன, படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதில் பெஸ்ட் என்ன பண்ணி அந்த படத்தை வெளியே கொண்டு வர முடியுமோ அதுதான் அந்த டைரக்டர் ஹஸ் டன். பிகாஸ் ஷி வாண்டட் டு பிரிங் த ஸ்டோரி. ஸோ படத்தை பாதிக்காத அளவுக்கு, ஏன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாகவே ஒரு சில டயலாக்ஸுக்கு வந்து அவங்க கீழே சித்தரிக்கப்பட்டவை சில விஷயங்கள்லாம் நிறைய அவங்க. ஸோ ஐ திங்க் ஷி இஸ் வெரி சென்சிபிள் பர்சன் தட் வே. அவங்க வந்து அந்த ஈகோ வச்சுட்டு நான் இல்லை படம் வரணும் வெளியே அண்ட் பிளான் பண்ண மாதிரி எல்லாருக்கும் யாருக்கும் பாதிக்காம வரணும்ட்டு. பட் ஐ திங்க் அந்த லாஸ்ட் மினிட் நடந்த டென்ஷன் இருந்தது. பட் ஐ திங்க் காட்ஸ் கிரேஸ் வி கேம் அவுட். யா நைஸ் நைஸ். இந்த பராசக்தி ஆகட்டும் பாபாத்தி ஆகட்டும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணதா இல்ல ரெடிமேடா வாங்குனதா? பராசக்தி ஐ திங்க் வெரி ஃபியூ sarees were bought. வெரி ஃபியூனா 2 saree அப்படி. பாக்கி எல்லாமே நாங்க கிரியேட் பண்ணது. ஒரு ஆர்டினரி ஒயிட் ஃபேப்ரிக். Okay. It can be organza, it can be mull, it can be chiffon, crepe, plain white fabric. Okay. அது அப்படிதான் நாங்கள் எடுப்போம். என்ன கலரில் டை பண்ணணும், என்ன லேஸ் வைக்கணும், என்ன எம்ப்ராய்டரி போடணும். சில ஃபேப்ரிக்ஸ் வந்து சில சாரீஸ் வந்து வி காட் அன் ஆர்டிஸ்ட் பழைய காலத்து ஃப்ளோரல் பெயிண்டிங் பண்ணணும். இப்போது அந்த ப்ரமோஷனுக்கு போட்டு வந்த சாரீ கூட படத்துக்காக வி ஹட் கிரியேட் அன் எக்ஸ்ட்ரா செட். ஸோ பெயிண்டிங் பண்ண வச்சு நாங்கள் கிரியேட் பண்ணது தான். நீங்க தயாரிச்சிருக்கீங்களே ஒரு விஷயம் தயாரிச்சிருக்கோம். ஆமா. அப்புறம் பிளவுசஸ் எல்லாம் கூட நெசவாளர்கள் கிட்ட காஞ்சிபுரத்துல சொல்லி அந்த கிளைமேக்ஸ் பிளவுஸ் எல்லாம் 1.5 மாசம் ஆச்சு அந்த வீவ் பண்ண. ஓகே. அது பண்ண அந்த கலர் தான் வேணும் எங்களுக்குன்னா அது இல்லை மார்க்கெட்ல. ஸோ கொடுத்து வீவ் பண்ண வச்சு நாங்க லாட் ஆஃப் பிளானிங் went in and all the boys clothes were all made. எல்லாமே ஸ்டிச் பண்ணது completely made, dyed and made. ஒயிட்ல எடுத்து ஒயிட் இல்ல கிரேன்னு சொல்லுவோம். கிரேனா ஒரு அன்ஃபினிஷ்ட் ஒயிட், ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்கும். ஒயிட்டே டைட் தான். ஓகே. சோ அன்ஃபினிஷ்ட் ஃபேப்ரிக் இஸ் கால்ட் கிரே. அது ஒரு ஹாஃப் ஒயிட் கலர்ல இருக்கும் அந்த துணி. காடா plain cotton. அதை நம்ம ப்ளீச் பண்ணி எனி கலர் we can dye. So white shirt was also dyed. ஒயிட் ஷர்ட் அந்த இன்டர்வியூக்கு ஒரு ஒயிட் ஷர்ட் போடுவார் இல்லையா, அதுவும் ஒயிட் கிரே, இட்ஸ் கால்ட் கிரே ரா ஃபேப்ரிக். அதை எடுத்துட்டு ப்ளீச் பண்ணி ஒயிட்டா டை பண்ணும். So all the clothes were made. அண்ட் படத்துக்கு மட்டும் இல்லாம ப்ரமோஷன்ஸ்க்குமே வந்து உங்களோட காஸ்டியூம்ஸ் தான் இருந்துச்சு ட்ரெடிஷன். ஆனா அதுலயே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. இது எங்க நான் யூசுவலா ப்ரமோஷன்ஸ் பெருசா பண்ணது இல்ல படங்களுக்கு, எக்ஸப்ட் ஃபார் கார்த்தி சார் that I do his promotional looks. But it's the first time ஒரு என்டையர் மூவியோட ப்ரமோஷனல் லுக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. I enjoyed doing it. இதுக்கு என்ன தீம் மேம் செட் பண்ணியிருந்தீங்க? ஸோ தீம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வி ஜஸ்ட் வாண்டட் இட் டு பி ட்ரெடிஷ்னல். அண்ட் அட் சம் பாயிண்ட் நாங்கள் நினச்சோம் சின்ன சின்ன ஊருங்களுக்கு போகும்போது ஒரு இன்டர்வியூஸ்க்கெல்லாம் எல்லாத்துலேயும் வேஷ்டி ஷர்ட் போட முடியாதுன்னு அப்போ தான் வி brought in some young elements, today's elements. பர்டிகுலரா சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த பிளாக் ட்ரெஸ் வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. ட்ரெடிஷன்னா அதுல கொஞ்சம் ஆனா மாடர்ன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது பாக்குறப்ப. அந்த ட்ரெஸ்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்லுங்க மேம். இல்ல அது நாங்க ஆக்சுவலா வள்ளுவர் கோட்டத்துக்கே போடலான்னு தான் முதல்ல யோசிச்சோம். அந்த பிளாக் வேஷ்டி அந்த ஷர்ட் வந்து அந்த ஷெலியன் படத்துல போடுற பேட்டர்ன். ஓகே. இந்த ஃபுல் பட்டன்ஸ் இல்லாம பட் வெளியே விட்டுருந்தாரு டக்குன்னு பண்ணாம. ஸோ அதே பேட்டர்ன்ல கொஞ்சம் போயிடலாமா அப்படின்னு. பட் வள்ளுவர் கோட்டம் ஃபங்க்ஷனுக்கு we didn't put it. ஏன்னா we wanted uniformity. All the boys to be in half white. Night function, outdoor. So half whiteலயே இருந்துடலாம் ட்ரெடிஷ்னலா. பட் ஆடியோ லான்ச்னு வரும்போது we said something different we should do. கிராண்டாவும் இருக்கணும். இந்த பிளாக் இருந்துகிட்டே இருந்துச்சு எங்க மைண்ட்ல. Okay. So it was the director Shiva sir and we three said we need to do this அப்படின்னு. Nice. So it looked nice also. It came out very well. நிறைய பேர் கால் பண்ணாங்க எனக்கு அந்த மாதிரி வேணும். So they liked it a lot. அண்ட் நீங்க யூஸ் பண்ற காஸ்டியூம்ஸ் படத்துல அது நீங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிப்பீங்களா? இல்ல ப்ரொடக்ஷனுக்கு நாங்க ஆடிட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்துருவோம். ஷூட் முடிஞ்ச உடனே வந்து எல்லாமே வாஷிங் முடிச்சிட்டு எங்க அசிஸ்டன்ட்ஸ் எங்க டீம் உட்காந்துட்டு ஒரு ஆடிட் மாதிரி இவ்வளோ ஷர்ட்ஸ், இவ்வளோ பேண்ட்ஸ், இவ்வளோ ஆக்சசரிஸ் ஒரு கவுண்ட் வச்சு ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு ட்ரங்க்ஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அது ஒரு 2 நாள் ப்ரோசஸ். அது எவ்வளவு தோராயமா எவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் மேம் இருந்திருக்கும்? இருக்குங்க 1000 மேல இருக்குங்க. 1000 மேல இருக்கும் ஈஸியா. பராசக்திக்கு 1000 மேல 1000 மேல 1000 plus dresses
மென் விமன் க்ரௌடு மெயின் ஆர்டிஸ்ட் ரொம்ப எக்ஸ்டென்சிவா. காஸ்டியூம்க்கே ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கும் போல. எஸ் காஸ்டியூம் வாஸ் a big budget because நீங்க சொன்ன மாதிரி பீரியட் படம்னா காஸ்டியூம்ஸ் அண்ட் செட் டிசைன் அதுதான் நம்மளுக்கு, அதுதான் ஆக்டர்ஸ், அதுதான் இட் கேன் bring it to life. இப்போ நம்ம இந்த கெஃபேல உட்காந்துட்டு இருக்கோம், இந்த கெஃபேல உட்கார்றதுக்கும் அந்த காலத்து ஒரு கடையிலயோ ஒரு வீட்லயோ உட்கார்றது இட்ஸ் a different இது இல்லையா. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.